இந்த கிராம நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவி தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்டும் பிரிக்கப்பட்டு இங்கே ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்துச்சு. அப்போது என்ன முறையில் அந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர்களை அரசாங்கம் தேர்வு செய்யறதில்ல. அது ஒரு குடும்ப வாரிசு மாதிரி, வாரிசுதாரர்கள் அனுபவிக்கும் பதவியாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதை புரட்சி தலைவர் வந்து ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்தவுடன் அவர் செஞ்சது, இந்த நிலை இருக்கக்கூடாது. அப்பா பிள்ளை, அப்புறம் பிள்ளைக்கு பிறகு அவரோட பிள்ளை, அப்படிதான் இந்த நிர்வாகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி அதை நிறுத்திட்டு அந்த முறையை அரசாங்கமே தேர்வு செய்யும். எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாலும் அந்த பதவிக்கு வரலாம். பரீட்சைகள் வச்சு அதில் தேர்வு எழுதி அதுலேருந்து வெற்றி பெறவங்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. தலைவர் முதலமைச்சர் ஆன உடனேயே அந்த சீர்திருத்தங்கள் என்னென்னத்தில் செய்யணுமோ அதெல்லாம் சரியாக செஞ்சார். அதில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஏஓன்னு சொல்லுவோம், கிராம அதிகாரி. எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பாமர மக்களும் இன்னைக்கு அந்த பதவியில் இருக்காங்க. இதுக்கு காரணமானவர் புரட்சி தலைவர் தான், வேற யாரும் செய்யலை. புரட்சி தலைவருக்கு முன்ன பதவியில் முதலமைச்சராக இருந்தவர்கள் யாரும் செய்யலை. அண்ணா இருந்திருந்தால் செய்திருக்கலாம். ஆனால் அவர் உடல்நல சரியில்லாமல் அவர் மறைந்ததுனால அதுக்கப்புறம் கருணாநிதி பதவி ஏற்றார். ஆனால் அவரும் செய்யலை. ஆனால் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து இவர் முதலமைச்சர் ஆன உடனே இதை செஞ்சார். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகள், அது வரைக்கும் ரேஷன் கடைகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஊரில் கிராமத்தில் ஒரு வசதி படித்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் கொண்டு போய் அவங்க வீட்டு திண்ணையில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அவங்கக்கிட்ட தான் போய் அந்த ஊர் மக்கள் போய் ரேஷன் சாமானை வாங்கணும். அந்த நிலையும் மாற்றினவர் புரட்சி தலைவர் தான். என்ன நினைக்கிறாரு, இது என்னது, இது அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. இது அரசாங்கம் கொடுக்குற பொருள்கள் ஏழை மக்களும் வாங்குது ரேஷன் கடையில், அவங்களுக்கு அந்த சாமான் போய் சேரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் தான் நடத்தணும்னு சொல்லி அந்த முறையையும் மாற்றி புரட்சி தலைவர் காலத்தில் தான் நல்லா அதை எப்படி வகைப்படுத்துறதுங்கிறத முடிவு பண்ணி முதல் ரேஷன் கடைகளை அரசு தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தலைவர் இருந்த காலத்தில் ஆட்சி செய்த போது 22,000 கடைகளை திறந்தார். ஒரு கடைக்கு 2 பேருன்னு வச்சிங்கன்னா கூட 44,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அரசாங்க கடை அப்படிங்கும்போது எல்லாரும் போய் கேட்ட நேரத்தில் வாங்கிட்டு போகலாம். அந்த முறையை கொண்டு வந்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் பின்னாடி காலங்களில் அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போகும்போது சில கிராமங்களில் சொன்னாங்க, நானும் எங்கள் பக்கத்தில் இருந்தேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்னாக்க, மலையில் இருக்கிறாங்க ரொம்ப குக்கிராமம், இருக்கிறதா 300 குடும்பம் 200 குடும்பம். எங்களுக்கு ரேஷன் வாங்கிறதுக்கே கீழே கடைக்கு வர வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் மலையிலேருந்து இறங்கி நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கணும். இதை சுமையை தூக்கிட்டு போகணும், கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன இடங்கள் அத்தனையும் ஆராய்ந்து பார்த்து அம்மா முதலமைச்சர் ஆனோன்னு, அதாவது நடமாடும் ரேஷன் கடை அதை கொண்டு வந்தது அம்மா தான்.
இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தலைவர் காலத்துலேயும் சரி, அம்மா காலத்துலேயும் சரி, எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்களோ அப்போ எல்லாம் மக்களுக்கு எது தேவை, எது நல்லது, அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி செஞ்ச தலைவர்கள் அந்த 2 பேருமே. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரை வந்து சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏழைகளின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க, போற்றி புகழ்கிறாங்க. விளம்பரமாக செய்யலை, ஒவ்வொருத்த மனசுலேருந்து வர்றது. இப்படி வாழ்ந்தவர் இன்னைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே போல் அவர் காலத்தில் தான் டைட்டன் வாட்ச் அந்த கம்பெனியை வந்து புரட்சி தலைவர் தான் கொண்டு வர்றார். அதில் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய முதலீடு அரசாங்கத்து சார்பில் தலைவர் வந்து பணம் கொடுக்குறாரு. அது டாடா நிறுவனம் வந்து நடத்தும். அதில் நம்ம பங்கும் கொஞ்சம் இருக்குது. அன்னைக்கு சொற்ப பணம் கொடுத்து அதில் வந்து ஷேரை வாங்கி வச்சுருந்தார். யாருக்கு? அரசாங்கத்துக்கு. அரசாங்கம்னா யார்? மக்கள் தான். அவங்களுக்காக வாங்கி வச்சது தான். அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 85,000 கோடி. இது யாருக்கு சேர்த்து வச்சிருக்கிறாரு? அவரு மக்களுக்காக தான் சேர்த்து வச்சிருக்காரு. இதையும் செஞ்சவர் அவர் தான். அதில் இன்னொன்றையும் பார்க்கணும். ஒரு ஓசூருங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. அப்போ ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு அந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தான் அங்கே தான் தொடங்குறாரு. அங்கே தொடங்கும் போது பார்த்தீங்கன்னாக்க அதில் வேலைவாய்ப்பு பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க 10,000 பேர் இருக்காங்க. அதில் 8,000 பேருக்கு பெண்களே வேலை செய்கிறாங்க இன்றைக்கும். அதே போல் அதுக்கு வேண்டிய துணை வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு 15,000 பேர் இருக்காங்க. மொத்தத்தில் அந்த தலைவர் உருவாக்குனதில் இன்னைக்கு 25,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அப்போது 25,000 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு. இது எல்லாம் செஞ்சது புரட்சி தலைவர் தான். இப்போ நடக்கிற அரசாங்கத்துக்கு வருவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? கடை, எது கேட்டாலும் கடை. இவங்க பதவி ஏற்கும்போது 5,18,000 கோடி கடை இருக்கு. இவங்க பதவி ஏற்ற பிறகு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெட்டிப்பாயிடுச்சு. இந்த கடை எவ்வளோதான் இருக்கு? 10 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு. இது திமுக அரசு செஞ்ச பெரிய சாதனை. பேச்சுக்கு பேச்சு சொல்கிறாங்க நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லாதவங்க தான் இந்த திமுக அரசாங்கம். காரணம், கடனை நீங்கள் வந்து சமத்திக்கிட்டே போகிறீங்க, மக்கள் தலையில் வச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 10 பொதுத்துறை நிறுவனம் நம்ம தமிழ்நாடு அரசை சேர்ந்தது. அதோடைய சொத்து மதிப்பை விட கடன் 5 மடங்கு வாங்கியிருக்காங்க. அதை அவங்க வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க. கணக்கு பார்ப்பாங்க, அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கடன் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பதவியேற்றதுலேருந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு உள்ள கடன் வந்து 12 லட்சம் கோடி. இந்த 12 லட்சம் கோடியை இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. திருப்பி வர்ற அரசாங்கம் தான் அதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி திருப்பி கட்டுறது. மாதத்துக்கு 6,000 கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க.
ஒரு நாளைக்கு கேட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு. இந்த திமுக அரசு என்ன சொல்லுது, எது கேட்டாலும் நாங்கள் தான் வந்து திராவிட மாடல் ஆச்சு. அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அதை சொல்லணுன்னா 2 தலைவர்கள் சொல்லலாம். ஒன்று புரட்சி தலைவர், அடுத்தது விட்டிங்கன்னா அம்மாவை சொல்லலாம். அவங்க வந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றது எல்லாம் பண்ணாங்க. இது தொடர்ந்து வரணும். தமிழ்நாடு வந்து ரொம்ப கடன் சுமையில் கீழே இருக்கு. இந்தியாவிலே கடன் சுமையில் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். இந்த பெருமையை மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து செஞ்சுருக்கு. இதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகும். புரட்சி தலைவர் இருந்தப்ப கிட்டத்தட்ட 13 வருஷம் திமுக தலையே தூக்கலை, உடல் அவர். அதுக்கப்புறம் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மாவும் கிட்டத்தட்ட 20 வருஷம் திமுகவை தலை நிமிர வைக்கலை. இப்போ சில தவறுகள் அதிமுக செஞ்சதுனால தான், அரசியல் ரீதியான முடிவுகளில் தப்பாக இருந்ததுனால தான் இந்த முறை இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போ அந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் என்னோட முழு முயற்சிகள். மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. நிச்சயமாக இந்த திமுகவை வரும் 26 தேர்தலில் வரவிடாமல் பண்ணி அம்மாவோட ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை எங்கள் 2 தலைவர்கள் வகுத்து கொடுத்த வழியில் செய்வோங்கிறத மட்டும்தான் இருக்கு. மக்கள் பயப்படாம இருக்கு. இது எப்படி என்ன சொல்லுங்க? திமுக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, அதை அறிமுகப்படுத்தாலும் சரி, அது பெயர் அளவுல மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்கு பயன்படுவாங்க இல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் எல்லாம் மக்களுக்கே தெரியுமே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் அவர் பேர் முதலமைச்சர் சுகாதார திட்டம், உங்களில் ஒருவன், இந்த மாதிரி ஒரு சொல்றது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் போட்டோ எடுத்துட்டு எல்லா டிவிலையும் கொடுத்து டிவிக்காரங்களை தொந்தரவு பண்ணி இதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லி போட்டு அன்னைக்கு வேலை முடிஞ்சு போயிட்டு கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. இதை தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த முறை வருவாங்க. நான் இவ்வளவு தர்றேன், அவ்வளவு தர்றேன், போடு, உனக்கு கொலுசு வாங்கி தர்றேன், தோடு வாங்கி தர்றேன், மூக்குத்தி வாங்கி தர்றேன் அப்படின்ட்டுலாம் வருவாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இன்னைக்கு இந்த திமுக அரசுனால 8000லேருந்து 10,000 ரூபாய் எல்லாத்துக்கும் கைவிட்டு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரிங்கிற விதத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தவறுகள் மக்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறத கேட்டு தொடங்கிட்டீங்களா மேடம்? நீங்க உங்களுடைய ஆதரவாளர்களை சந்திச்சு நேற்று வந்து எந்த தொகுதியில போட்டியிட விரும்புறீங்க, நம்ம ரெட்டலை சின்னத்துல போட்டியிட போறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, மக்களுக்கு பயன்படுன்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. மக்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல ஆளா போய் நிற்கிறவன் நானாக தான் இருக்கும், சொல்கிறவளும் நானாக தான் இருக்கும், எதுக்கு சொல்கிறவளும் நானாக தான் இருக்கும். அனாவசியமாலாம் ஏற்று பேசுறது, இந்த அரசியல் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ நேர்மையாக செஞ்சீங்கன்னா, சரியாக செஞ்சால் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் செய்யலைன்னா உங்களை திருத்தறதுக்கு உண்டான வேலையில் இறங்குவேன். அது மாதிரி தான் இந்த தேர்தலும். திருத்தி ஆகணும், வெளில அனுப்பி ஆகணும் திமுகவை. அப்போ தான் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் வளர்ச்சியை வளர்த்து கொண்டு வந்த நாங்கள். அதனால அந்த தவறை பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. அதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்க மாட்டோம்னு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் சொல்றாங்க. அவருடைய தலைமை எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க. அது வந்து இயற்கை தான். எது நடந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில சொல்லி தானே ஆகணும். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க,
சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. அதுதான் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு என்ன பதில்? நான் சொல்றேங்க, முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாங்க ஒரு தலைவரை ஏத்துக்கிறது இல்லையாங்கிறத முடிவு பண்றாங்க. இது எல்லாம் நம்ம சொல்லலாம். எல்லாத்தையும் மீறி மக்கள் தான், மக்களோட முடிவுல யார் இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும். மேடம் இந்த முறை நல்லா செய்யறதுக்கும் இன்னொன்னு சொல்றேன், இப்ப வாங்கி வச்சிருக்கிற கடன் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வரணும்னா அதுக்குள்ள ஆள் வந்தாதான் செய்ய முடியும். இவ்வளவு குற்றச்சாட்டு